ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீப்திஸ் அப்பரல் அப்பியரன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கேரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட். ஸோ அது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, விட்டமின் சி சீரம். ஸோ இந்த விட்டமின் சி சீரமோட யூசஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், எப்படி வேலை செய்யுது. ஸோ தெரியாதவங்களுக்கு நான் மறுபடியும் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ இந்த சீரமை நம்ம கடையில் வாங்கினோம்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் அதை வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான உங்களுக்கு சூட்டபிள் ஆகிற விட்டமின் சி சீரமை நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் என்னென்னா, விட்டமின் சியோட டேப்லெட்ஸ். இந்த டேப்லெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம ஃப்ரூட்ஸை கூட யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆரஞ்ச் பீல் பவுடர் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம ஒரு ஃப்ரூட்டாக எடுக்கும்போது அதில் வந்து அதுக்கான விட்டமின்ஸோட தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இந்த மாதிரி டேப்லெட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம டேப்லெட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கேப்சூல் வந்து மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்குது. அந்த டேப்லெட் 2 எடுத்துக்கிறேன். அது கூட நார்மல் ரோஸ் வாட்டர் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து டீஸ்பூன் வந்து இது மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த டேப்லெட்டை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணி மறுபடியும் ஒரு டைம் சலிச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக டிசால்வ் ஆகும். அந்த சீரமோட அந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றா கலக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கிற கற்றாழை சாறு. ஸோ இது வந்து ஜெல் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஜெல் ஃபார்மில் வைக்கல, சாறு ஃபார்மில் தான் வச்சுருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ஜெல்லா வேணும் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி நீங்கள் ஜெல்லி பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜெல் ஃபார்மில் கிடைக்கும். இதுவுமே உங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ நான் இந்த ஃபார்ம்லேயே எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கிளிசரின் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ கிளிசரின் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கிளிசரின் வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கிளிசரின் பார்க்கும்போது ரொம்ப ஆயிலியாக இருக்கே, ஸோ இது போட்டால் ரொம்ப எண்ணெய் வடியும் நீங்கள் நினைப்பீங்க. பட் அந்த மாதிரி கிடையாது. இந்த கிளிசரின் வந்து அதிகப்படியான ஆயிலி ஸ்கின்னுக்கு ஆயிலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மையை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஒரு ஸ்பூன் இதில் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான விட்டமின் இ கேப்சூல் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதுவும் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து 1 எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க 2 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒண்ணே 1 தான் எடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப இதுவே வந்து அ ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படிங்கிறவங்க, இது கூட இன்னும் ஒரு கேப்சூலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதே மாரி கிளிசரினையும் நீங்க இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஆயிலியா இருக்கிறவங்க 1 ஸ்பூன் கிளிசரின ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இப்போ இத நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா கலக்கிக்கணும். இந்த மாரி நல்லா கலக்கிக்கோங்க. நான் வந்து ரொம்ப கம்மியான ரேஷியோல தான் பண்ணிட்டுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரம் வந்து ரொம்ப நாள் நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா, இதில எந்த விதமான ப்ரிசர்வேஷன் கிடையாது. ஸோ அதனால என்ன ஆயிடும்னா, சீக்கிரமா கெட்டுப்போகும். இதோட தன்மைகள் குறைய ஆரம்பிக்கும். அ அதுக்கப்புறம் நம்ம இத யூஸ் பண்ணாலும் பெனிஃபிட் நமக்கு கிடைக்காது. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல அந்த கேப்சூல் நான் காமிச்சேன் இல்லைங்களா? டேப்லெட்ஸ் அத வந்து நல்லா பவுடர் பண்ணி, அத வந்து நல்லா சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அத வந்து இதில போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இத கொஞ்சம் கொஞ்சமா இதோட கரைச்சுக்கலாம். இப்போ அத கரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிரும். இது கூட சேர்ந்துக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா கலந்து இது டிசால்வ் ஆனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டோம்னா, நமக்கு சீரம் வந்து ரெடி ஆயிடும். இப்போ இந்த சீரமோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி வந்து நம்ம ஸ்கின்ன வந்து டைட்டன் பண்ணும். ஸ்கின்னோட அ ம் எலாஸ்டிசிட்டி வந்து நமக்கு மீட் எடுத்து குடுக்கும். அது மட்டும் இல்லாம வயசான தோற்றத்த வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணும். ஸ்கின் டேமேஜ்லேருந்து கம்மி பண்ணும். ஸோ இத வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு யங்கான ஸ்கின் வந்து நமக்கு கிடைக்கும். ஸ்கின்ன வந்து ரிப்பேர் பண்றதுல விட்டமின் சி வந்து ரொம்ப முக்கியமான இடம் குடுக்குது. அது மட்டும் இல்லாம சன் டேன்னால வரக்கூடிய அதாவது டேன் ஆகுது இல்லைங்களா? நம்ம வெயில்ல போறதுனால ஏற்படக்கூடிய டேனிங் எல்லாம் வந்து இது கம்மி பண்ணுது. ஸோ இத வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ண பண்ண உங்களுக்கு நல்லா வந்து கலந்துக்கும். இது கலந்ததுக்கு அப்புறம் நம்ம இத என்ன பண்ணணும்னா, இத வந்து இந்த மாரி ஓப்பன் ஸ்பேஸ்ல வைக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு ஒரு கண்ணாடி பவுல்ல போட்டுக்கலாம். கண்ணாடி ம் கண்டெய்னர்ல போட்டுக்கலாம். நம்ம முக்கியமா பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா பிளாஸ்டிக்கோட ரியாக்ட் ஆகும். இது வந்து ஒரு ஆசிட் அப்படிங்கிறது விட்டமின் சிங்கிறது ஆசிட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால, இது வந்து கண்ணாடியில போடுறது கொஞ்சம் நல்லது. அதுபோக இத வந்து ரெஃப்ரிஜிரேட்டர்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஹீட் பட்டாலும் இதோட தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி கண்ணாடியில டார்க் கலரா இருக்கிறது கூடய கண்ணாடி பாட்டில்ல போட்டுக்கோங்க. சன்லைட் படாம ஃப்ரிட்ஜ்குள்ள வச்சு ஒரு 1 வீக் இல்ல 10 டேஸ்க்குள்ள யூஸ் பண்ணிட்டு, மறுபடியும் வேணுங்கும்போது நீங்க திரும்ப இந்த மாரி ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஸோ இது வந்து காலையிலயும், நைட்டும் நீங்க யூஸ் பண்ணலாம்.
ஸ்கின்ல போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களோட ரொட்டீன் ஒர்க்க பார்க்கலாம். மறக்காம காலையில நீங்க போடுறீங்க, டே டைம்ல போடுறீங்கன்னா, இத போட்டதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க சன்ஸ்கிரீன் போடாம வெளிய போக்கூடாது. ஸோ சன்ஸ்கிரீன் போட்டா மட்டும் தான் இது வந்து சன்னோட ரியாக்ட் ஆகாம இருக்கும். இல்லைன்னா மறுபடியும் ஸ்கின் வந்து கருப்படிச்ச மாரி ஆகும். கண்டிப்பா விட்டமின் சி போடுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா சன்ஸ்கிரீன் போட்டே ஆகணும். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான டிஐஒய் வீடியோஸ் உங்களுக்கு நெறைய வேணும் அப்படின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மாரி நெறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட பிளேலிஸ்ட்ல இது மாரி நெறைய வீடியோஸ் இருக்கு. மறக்காம அந்த வீடியோஸையும் பார்த்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ கைஸ். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.